அன்பே சிவம், அன்பே பரப்புவோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு சிம்பிளான சமையல். இப்போல்லாம் ஒரு பர்சனுக்கு எவ்வளோ பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ரொம்ப சிக்கனமான ஒரு சமையலாக நான் இப்போ பண்ணுறேன். ஒரு 2 வீக்ஸாக அப்படி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் தண்ணி விட்டுட்டோம் அடியில். இந்த பிளேட் கூட ரொம்ப முக்கியம்தான். நம்ம டைரெக்டாக வைக்க போகிறதில்ல, பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 1/4 டம்ளர் தான் அரிசி, பச்சரிசி. ஆக்சுவலாக போகும். ஆக்சுவலாக இப்போல்லாம் சுகர் பேஷண்ட்ஸ் ரைஸ் கம்மியாக சாப்பிட்ணும், காய்கள் நிறையா சாப்பிட்ணும். அதுக்கு தான் இது வாழைக்காய், அப்புறம் அவரைக்காய். இப்போது நிறையா காய்கள் தினம் பண்ணுவேன். அதில் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சுக்கணும் ஒரு கவரில். அப்படி வச்சுட்டா மிக்ஸ்டு காய்கறி கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் இது பூசணிக்காய் போட்டிருக்கு. இது பூசணிக்காய். அப்புறம் இது மாங்காய், கொஞ்சம் அப்படி முகம் பழுத்த மாங்காய், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அப்புறம் இது அவரைக்காய். அப்புறம் வாழைக்காய். இதெல்லாம் இது வாழைக்காய். ஸோ இந்த நாளையும் வச்சு நம்ம ஒரு அவியல் மாதிரி சிம்பிளாக பண்ண போகிறோம். தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி விட்டு, ஏன்னா மாங்காய் இருக்கிறதுனால புளிப்புச்சுவை இருக்குது. நீங்கள் தயிர் கூட விட வேண்டாம். இது ஒரு வேறு ஸ்டைல். புளி கொஞ்சம் போடுவாங்க காய் வேக வைக்கும்போது, அதுக்கு பதிலாக இப்படி மாங்காய் போட்டிருக்கோம். ஸோ அதனால் தேவையில்லை. அதே மாதிரி இன்னொரு காய், இது நரம்பு தளர்ச்சிக்கெலாம் ரொம்ப நல்லது. நரம்பு தளர்ச்சி ஆக வேண்டாம், அதுக்கு முன்னாலேயே சாப்பிட்ருங்களேன். சேஃப்கார்டு, சேவ் பண்ணிக்கிறதுக்கு கேர்ஃபுல்லாக ப்ரிவென்ஷன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு கொத்தவரங்காய் அடிக்கடி சாப்பிடுங்க, நல்லது. இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு ரைஸ் குக்கரில் வைக்கிறனா கொஞ்சம் ஆவியெல்லாம் போகும். அதனால் 1 3 வைக்கிறதுக்கு பதிலாக இப்போது 1/4 டம்ளர் இதுக்கு 1 டம்ளரே போடுறேன். கரெக்டாக இருக்குது அரிசிக்கு. ஸோ அந்த மாதிரி போட்டாச்சு. இது காயிலேயே பூசணிக்காய் தண்ணி விட்டுறனால ரொம்ப தண்ணி விடக்கூடாது. அதுக்கு கொஞ்சோண்டு நம்ம மஞ்சப்பொடி போட்டுடலாம். ஏன்னா நம்ம தயிர் விட போகிறதில்ல, அதனால கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுடலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கும் காய்க்கும் நம்ம மஞ்சப்பொடி போட்டுடலாம். ஸோ இப்போ 2 காய்க்கும் உப்பை போட்டுடலாம். அளவாக கொஞ்சமாக போட்டால் வேக வச்சிடலாம். அப்போ தான் காயில் பிடிக்கும். அப்புறம் கடைசியில் சேர்த்திங்கன்னா அது உப்பு சப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பிடிக்காது. ஸோ இதுலேயும் கொஞ்சோண்டு உப்பு போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம அரிசியை எடுத்து அடியில் வச்சுருவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும். ஓகேயா? அதுக்கப்புறம் இப்படி ஒரு தட்டை வச்சுட்டுலாம். தட்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இந்த பாத்திரம், இதை விட சின்ன பாத்திரத்தில் இப்போ ரைஸ் ஒரு 1/4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டு வச்சாச்சு. இப்போ அவியலோட காயை நம்ம வைக்கிறோம், மேலாக வச்சுடலாம். இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி தட்டை போடுறோம். இந்த தட்டில் இந்த காய் கொத்தவரங்காயை போட்டு விட்றோம். சொட்டு தண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணி இதில் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலவிட வேண்டாம். நீங்கள் அதை எடுத்து சால்ட்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அதை குடிச்சிருங்க. சூப் மாதிரி கொஞ்சம் மிளகு தூளை போட்டு குடிச்சிடலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேயா? இதோ அவ்வளோதான். 3 in 1. அரிசி வெந்துடும், அப்புறம் நம்ம அவியல் மாதிரி கூட்டுக்கு காய் அதுவும் வெந்துடும். பூசணிக்காய், வாழைக்காய், மாங்காய், அப்புறம் பூசணிக்காய், வாழைக்காய், மாங்காய், அவரைக்காய் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அதுவும் வெந்துடும், ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இதுவும் வந்துடும். ஸோ இதை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். நம்மளுக்கு இப்போது உப்பும் போட்டாச்சு, மஞ்சப்பொடி போட்டாச்சு. இது ஜஸ்ட்டு அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறோம். மறக்காமல் குக்கிங் மோடில் வைக்கணும். நான் இது ஸ்டார்டர்ஸுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேயா? ஸ்டார்டர்ஸு இல்லை ஜென்ஸு, சில பேர் பாய்ஸ் சமைப்பாங்க, ஜென்ஸு எப்போவாது சமைப்பாங்க, இல்லை டெய்லியே சமைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அவங்களும் செய்வாங்க. தனியாக இருக்கிற பாய்ஸ் எல்லாம் ஜென்ஸு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இது. இந்த மாதிரி 3 இதாக வச்சிட்டோன்னா
இப்போ ஆகிடும் எல்லாமே. ஓகேயா? இப்போ குக்கிங் மோடில் வச்சாச்சு. தானாக அளவாக தான் கீழே தண்ணி விட்டுருக்கேன் உள்ளே குக்கருக்குள்ளே. ஸோ தானாக ஆஃப் ஆகிடும். நீங்கள் வேறு வேலையை பார்க்கலாம், உங்களோட இதர வேலைகள்லாம் பார்க்கலாம், தானாக ஆகிடும். இது அப்புறம் எடுத்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சதை கலக்கி தாளிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ வந்து கேஸுக்கு வந்து செலவு ரொம்ப கம்மி. இந்த ரைஸ் குக்கர் ஒன்றும் பெருசாக கரண்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ரைஸ் குக்கர் ஒன்று வாங்கி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பு. இப்போ இந்த மாதிரி இன்னொரு அடிஷ்னல் இது கூட இருக்குது, கிளாஸ் இதில் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வருது. அதுக்கு மேலே கூட இப்போ நீங்கள் நிறைய காயெல்லாம் வெட்டணும் அப்படின்னா கூட இதில் வச்சுக்கலாம். இது மேலே செட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இந்த மேலே செட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கலாம். இந்த இதுக்குள்ளேயும் காயெல்லாம் வச்சுக்கலாம் தட்டத்தில். ஓகேயா? இப்போ ஒரு ஆளுக்கு இது இனஃப். சாதம் கம்மியாக போட்டு அப்புறம் எதுக்கே இருக்குது, ஊறுகாய் தயிர் எல்லாம் இருக்குது. ஸோ இது கூட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டு சிப்ஸு கூட தொட்டுக்கலாம், இல்லை பப்படம் தொட்டுக்கலாம். இல்லாமன்னா இந்த மாதிரி தாமரை கிழங்கு வத்தல் இது வருது, நாட்டு இது இந்த காதி கிராஃப்டில் கிடைக்கிறது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் தெரியாதவளுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தாமரை கிழங்கு வத்தல் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சமாக எண்ணெய், ஏதோ ஒரு குக்கிங் ஆயில் அல்லது திருப்பி ரிப்பீட்டடாக குக்கிங் ஆயில் வச்சதே வைக்கக்கூடாது. ஒரு தடவை வச்சதை அப்புறம் தோசை அந்த மாதிரி வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தியோ எதுக்கோ. ஆனால் இந்த ஹீட் பண்ணின்னு தான் மறுபடியும் ஹீட் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சமாக ஃப்ரெஷ் ஆயில் வச்சு இதை கொஞ்சம் பொரிச்சுட்டேன்னா கூட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டு. சரியா? இது தாமரை கிழங்கு வத்தல். நம்ம மக்கானா தான் தாமரை கிழங்கோட பொரி, ஆனால் இது வந்து தாமரை கிழங்கு வந்து வத்தல். இது தாமரை தண்டு வத்தல்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை பயனடையணும்னு நினைக்கிறேன். இந்த நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம், வச்சுட்டு அதை விட்டுறலாம். இது வேகட்டும். ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தவரங்காய் போட்டிருந்தோம் இல்லையா, மேலே வேக வச்சுருந்தோம்ல, அதுலேயே கொஞ்சம் தேங்காயை போட்டாச்சு சூடுலேயே. இது ரெடி. இது தாளித்து கொட்டினா முடிஞ்சுது. அதே மாதிரி பார்த்தீங்களா, சாதம் இப்படி சூப்பராக இருக்கு. 1 டம்ளர் தண்ணி, 1/4 டம்ளர் அரிசிக்கு, பச்சரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி விட்டேன், நல்லா எடுத்து. அதே மாதிரி இதெல்லாம் கூட சாஃப்டாக நல்லா வெந்துட்டு, இதில் வந்து பச்சை மிளகா, தேங்காய், சீரகம் அரைச்சி விட்றோம். அரைச்சி விட்ட விழுத விடணும். விட்டுட்டு அப்படியே லைட்டாக அந்த சூடுலேயே நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வெளியில் தாளித்து கொட்டிட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்த அப்புறம் கொஞ்சமாக வெண்ணெய் தயிர் விட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய், ஒரு அரை பச்சை மிளகா, இத்தினூண்டுக்கு அரை பச்சை மிளகா போதும். நல்ல காரம் வேணும்னா ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி, நான் அரை தான் போட்டிருக்கேன், அரை போட்டு அரைச்சிட்ருக்கேன். சிம்பிளான ஒரு 1 பர்சனுக்கு சமையல். ரைஸ் கம்மியாக போட்டு இந்த கூட்டு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். சும்மா ஒரு 2 பீஸு போட்டோம், அவ்வளோதான். ஒரே ஒரு சின்ன பூசணிக்காய், மாங்காய் போட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சப்பொடி போட்டு இப்படி பண்ணியிருக்கோம். இப்படி தண்ணி கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கடுகு தாளித்து அதில் கொதிக்க வச்சோம்னா சரியாயிடும். இந்த தண்ணி வந்து வற்றிடும். சரி, சப்போஸ் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னா பச்சரிசி மாவு கொஞ்சம் கரைச்சி விட்டோம்னா சரியாயிடும். பச்சரிசி மாவோ இல்லை கோதுமை மாவோ எது வேணால் கரைச்சி விட்டோம்னா சரியாயிடும். இப்போ எல்லாம் 3 in 1 ஆகிடுச்சு பாருங்கள். ரெடியாக சமையலாக ஆகிடுச்சு. அது சும்மா அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம போயிட்டோன்னா அது பாட்டுக்கு இந்த கீப் வார்மில் இறங்கிடுச்சு பாருங்க. கீப் வார்மில் இறங்கிடுச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இது ரெடி. இப்போ நம்ம கடுகு இதுக்கும் கடுகு தாளிச்சுக்கலாம்.
கடுகு தாளிச்சிட்டு இதுக்கும் கடுகு தாளித்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தாமரை கிழங்கு பாருங்கள், ஒரே ஒரு ஆளுக்கு இவ்வளோ போகிறோம். இதை நம்ம வறுக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில். லைட்டாக சிவப்பாக இருந்தோடனே ரொம்ப பச்சையாக இருக்கக்கூடாது, படப்படான்னு பொரியும், அப்போவே தெரிஞ்சுக்கலாம். இது நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அவியல் மாதிரி கூட்டுக்கு நல்லாயிருக்கும். துளியோண்டு ரொம்ப எண்ணெய் வச்சுலாம் பொரிக்கணும்னு கிடையவே கிடையாது. அளவோடு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, ஏன்னா அந்த எண்ணெயை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா, ரீயூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் ஏதோ தோசை இட்லிக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப மறுபடியும் பொரிக்கக்கூடாது இந்த மாதிரி எண்ணெயில். கேன்சர் இதெல்லாம் இருக்கும் அதில். ஸோ அதனால் கூடாதுங்கிறாங்க. இப்போ நம்ம கடுகு, அந்த மிச்சம் கொஞ்சோண்டு எண்ணெயில் நம்ம கடுகு தாளிக்கணும். சிக்கனமாக எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ காமிக்கிறேன். ஒரு ஆளுக்கு இதோ கொஞ்சமாக விட்டுட்டு அதையே பாதி வச்சு, ஏன்னா இந்த இதுக்கு வந்து அவியல் மாதிரி கூட்டுக்கு கடுகு மட்டும் போகிறோம், உளுத்தம்பருப்பு வேண்டாம். ஆனால் இந்த கறிக்கு, கொத்தவரங்காய் கறிக்கு நம்ம இதோட கொஞ்சம் உளுந்து, 2 உளுந்து வேணால் கொஞ்சம் கடலைப்பருப்பு இதோ போட்டு ஒரு வதக்கி போட்டுற வேண்டியதுதான். கறிக்கு நல்லாயிருக்கும், கொத்தவரங்காய் கறிக்கு. ரொம்ப ஆயில் விட்டு அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளாக சிக்கனமாக வேஸ்ட் பண்ணாமல் அளவாக சமைக்கணும். கொண்டு போய் எவ்வளோ இப்போ ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போல்லாம். அதனால் எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கும். ஆஃப் பண்ணியாச்சு. இதை நம்ம கறியில் கொட்டிடலாம். இது அவ்வளோதான். கறியில் கொட்டிட்டு ஒரு கலக்கிக்கலாம். வேறு ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். குட்டி குட்டி ஒரு ஆளுக்கு சின்ன சின்ன சமையல் பாத்திரங்கள் வச்சுருந்தா போகிறோம். பாருங்க, சொப்பு சமையல் மாதிரி எத்தனூண்டு சாதம், கறி, இது கூட்டு, கொஞ்சோண்டு தயிர் விட்டுக்கலாம். பசும் தயிர், டேஸ்டான அவியல் ரெடி. ஏன்னா மாங்காய் போட்டிருக்கோம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த தண்ணியை கூட இருத்து ஆற வச்சு குடிச்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கெட்டியாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த தண்ணி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தேங்காய் எல்லாம் அரைச்சிட்ருக்கோம், தண்ணி சூப்பராக இருக்கும். அந்த வாட்டரை அப்படியே சூப் மாதிரி குடிச்சிடலாம், நல்லாயிருக்கும். காயெல்லாம் நல்லா அலம்பிட்டு தானே வேக வைக்கிறோம். அந்த வேக வச்ச தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்றா அதை ரசத்தில் கொட்டலாம், இல்லை இப்போ தயிரெல்லாம் போட்டோம் இல்லையா, நல்லா ரசத்தில் கொட்டிடாதீங்க, கெட்டு போய்டும் ரசம். ஸோ அதனால் இது மாதிரி பாருங்கள், தண்ணி மாதிரி வச்சுருக்கேன், டம்ளரில் விட்டு குடிச்சிக்கலாம். வேஸ்ட்டே பண்ணக்கூடாது, எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. எக்கச்சக்க விலை விற்கிறது, பயங்கரமாக விலையே கேட்குறதுல வேறு. மாலில் போய் எல்லோரும் கொடுத்த விலை வாங்கி கொண்டு வருகிறோம். அதுதான் சொல்கிறேன், நியரஸ்ட்டு கிராமத்தில் போய் விளைவிக்கிறவங்கக்கிட்டேயே கொஞ்சம் டைரெக்டாக சில விஷயங்கள் முடிஞ்சால் வாங்குங்க, ஓகேயா? ஏன்னா அவளுக்கும் தகுந்த விலை கிடைக்கிறதே இல்லை. மீடியேட்டர்ஸ்க்கு தான் நல்ல இது பணம் வருது. பாவம் உழைப்பாளிகளுக்கு கூலி கொடுத்தே கட்டுப்படி ஆகிறதில்ல.
அதனால் கொஞ்சம் உழவர்களை சப்போர்ட் பண்ணணும். நம்மலாம் கிராமங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா நிறையா மில்லட்ஸு அது இது எண்ணெய் செக்கால் ஆட்டின எண்ணெய்கள் எல்லாமே ஆனால் இப்போ டவுனில் கிடைக்கிறது. அதனால் அங்கே கூட அவளுக்கு டைரெக்டாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த அவியல் மாதிரி இருக்கிற கூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தேங்காயெல்லாம் நிறையா அரைச்சி விடலாம். நான் அளவாக தான் விட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி கருவேப்பிலையை பச்சையாக அப்படி போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவேப்பிலை மேலேயே விட்டுட்டு ஒரு கலக்கிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அருமையான அவியல் ரெடி. கொஞ்சமாக காய்கள் போட்டு ஒரு 4 காய் தான் போட்டிருக்கோம். இன்னும் கூட நல்லா தான் இருக்கும். இருக்கிறத மிச்சம் இப்போ நான் ஒரு வாரமாக சமைப்பில்ல, அந்த சமைக்கிற காய்களில் ஒரு பிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வார இறுதியில் நம்ம இந்த மாதிரி சண்டேஸில் இந்த மாதிரி எல்லா காயும் மிச்ச காயெல்லாம் போட்டு ஒரு அவியலை பண்ணிவிடலாம். ரொம்ப ஹெல்த்து வேறு, ரொம்ப நல்லாயிருக்கும். காயை வந்து நிறையா போட்டுக்கணும். காய் நிறைய போட்டு ரைஸ் கம்மியாக. இது தாமரைக்கிழங்கு வத்தல். இதெல்லாம் நிறையா நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சாதம் அளவாக சாப்பிட்டா போதும். அப்போ சுகர் இருக்கிறவா கூட ஏறாது. ஏன் இந்த சாத்துக்கு இப்போ நம்ம உருக்கியிருக்க சூடாக ஒரு நெய்யை வந்து உருக்கியிருக்கோம். பசு நெய் வீட்லேயே தயார் பண்ணது. இதை நல்லா இப்படி விட்டுக்கணும். 2 ஸ்பூன் நெய் தாராளமாக விட்டுக்கலாம். தினமே எண்ணெயை கம்மி பண்ணிவிடுங்க. நெய்யை கொஞ்சம் நல்லா 2 ஸ்பூன் தாராளமாக விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உணவு சாப்பிடுங்க. அப்புறம் தயிர், நெல்லிக்காய் ஊறுகாய் சேர்த்துக்கலாம். ரெடியாக இருக்குது நெல்லிக்காய் ஊறுகாய். அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஊறுகாய் கம்மியாக தான், ஷார்ட் ஃபார்மில் ஒரு 1 வீக்கில் காலி பண்ணிவிடுவோம். அதனால் கொஞ்சம் அளவாக தான் உப்பு காரமெல்லாம் போட்டிருக்கு. சாதம், நெய், இது தாமரைக்கிழங்கு வத்தல், கொத்தவரங்காய் கறி, இந்த அவியலில் பசந்துட்டு கறியை தொட்டுண்டு இந்த கரகரான்னு இதை தொட்டுண்டு நெல்லிக்காய் தொட்டுன்னு சாப்பிட்லாம். அப்புறம் தயிர் சாதம் சாப்பிட்லாம். இல்லை வேறு ஏதாவது முதல்ல இந்த நெய்யில் வந்து சுண்டைக்காய் பொடி, கருவேப்பிலை பொடி, கொள்ளு பொடி, ஏதோ எள்ளு பொடி, ஏதோ ஒரு பொடியை பசைஞ்சு சாப்பிட்டுட்டு கூட இந்த மாதிரி கூட்டில் எல்லாம் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சிப்ஸ் வேணுனாலும் போட்டுக்கலாம். அதனால் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும். காய்கள் நிறையா, வயிறு ரொம்ப முதல்லையே காயை சாப்பிட்டுடுங்க. அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பொடி சாதமெல்லாம் நெய்யோடு சேர்த்து முதல் வாயாக சாப்பிட்டுடுங்க. சரியா? ஆரோக்கியமாக ஸ்டே ஹெல்த்தி. இந்த மாதிரி தான் ஒரு ஆளுக்கு சிம்பிளான ஒரு சமையல். ஒரு 1/4 கிலோவில் 2 நாள் வச்சுக்கலாம் கறிக்கெல்லாம் சாமான் ஒரு ஆளுக்கு. சரியா? ஓகே. 100 கிராம் என்ன பண்ணுவோம், கூட்டுக்காய் 100 கிராம், அதோட தேங்காயெல்லாம் சேர்றது, பொரியல், சாம்பாரில் வேணால் சாம்பாரில் போடுவீங்க இல்லையா காய், அதையும் சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப வயிறு ரொம்பிடும். அப்புறம் ரைஸ் வந்து அளவாக சாப்பிட்டுக்கோங்க. ரைஸை சாப்பிடாமல் இருக்காதீங்கன்னா அந்த டிஎன்ஏ மறந்துடும், ரைஸ் மறந்துடும், உடல் மறந்துடும், அப்புறம் ஜீரணமாகாது சாப்பிட்டா. அதனால் தயவுசெய்து அடிக்கடி வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் ரைஸ் சாப்பிடுங்க. நான் அளவோடு சாப்பிடுங்க. ஒன்றும் பண்ணாது, பயப்படாமல் இருங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.